ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீ குரு காஞ்சி மகா பரிவா அனுகிரக பரிபூர்ண கிருபா கடாட்சகம். குரு சுக்ரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் காஞ்சி மகாபரிவா குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிஸ் என்பர்களே, இன்றைக்கு எதை பத்தி பார்க்கணும்? வருகின்ற குரு பகவானுடைய கிரக பயிற்சி, லாப குரு பயிற்சி உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார்? குருனா யாரு? தங்கம் பொன் காரகர். பொதுவா பாருங்க, இந்த குரு வர்றாரா என்ன வருது? உங்க வீட்டுக்குள்ள ஒரு சுபிச்சம் வருது. குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்றாங்க. இயற்கையிலே சுப கிரகம் எதுனா குரு பகவான் தான். இந்த கிரக பயிற்சி தான் நிறைய பேர் எதிர்பார்க்கிறாங்க. அப்படியோட குரு பயிற்சியை பத்தி தான் நம்ம டீட்டெயிலா ஃபுல்லா பார்க்க போறோம். எப்ப இந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறார்? நல்லா பாருங்க. கரெக்டா மே மாசம் 1ஆம் தேதி கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல இருந்து 2ஆம் பாதத்துக்கு ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார். காலபூஷனுக்கு அது 2வது வீடாக வருது பாருங்க. வருமான ஸ்தானத்துல அவர் பயிற்சி ஆகிறார். தனஸ்தானத்துல பயிற்சி ஆகிறார். குருங்கிறது என்ன? இயற்கையிலே சுப கிரகம். எப்படிப்பட்ட ஜாதகத்துல தோஷமா இருந்தாலும் சரி, குரு பார்த்தா அந்த தோஷங்கள் கிடையாது. ஒரு மனிதனை நல்லா ஒழுக்கமான சிந்தனையை கொடுக்கக்கூடிய கிரகமே குரு பகவான் தான். அப்படிப்பட்ட குரு பயிற்சியை பத்தி தான் நம்ம டீட்டெயிலா ஃபுல்லாவே பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன் தான் கொடுக்குறேன். ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க. ஏன்னா குரு சுக்ரன் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் திருக்கணித முறைப்படி எழுதவும் கொடுத்துருக்காங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது. இப்ப வரக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறான்னு பார்க்க போறோம். கடைசி முட்டு வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை பார்ப்போம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த தனுசு ராசி என்பர்களே, பொதுவாக தனுசு ராசி கால புருஷனுடைய 9வது ராசி தான் இந்த தனுசு ராசி. தனுசுனா என்ன? நல்ல ஒரு சிந்தனை உள்ள ராசி தனுசு ராசி. குடும்பத்தை எடுத்து நல்லா அனுசரிச்சு போகக்கூடிய ராசி தனுசு ராசி. பொறுமையான ராசி. இதுலயுமே பொறுமையான குணம் யாருக்கிட்ட இருக்கும்? தனுசு ராசி என்பவர்கிட்ட நிறைய பேர்கிட்ட இருக்கும். தன்மானத்தை பார்க்கக்கூடிய ராசி. ஒரு காரியத்தை குறிக்கோள் வச்சு அந்த காரியத்தை அடிக்கக்கூடிய ராசி. ஒரு காரியத்தை நினைச்சிட்டாங்கன்னா அந்த காரியத்தை எப்படியாச்சும் யோசிச்சு அடையக்கூடிய ராசி. நேர் வழியில போகக்கூடிய ராசி. இவங்க எப்படி போவாங்க? நேர் வழியில போவாங்க, ஷார்ட் வழியில போக மாட்டாங்க. கரெக்டா ரூல்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய ராசி. நல்ல ஒழுக்கமான ராசி, ஒழுக்கமான குணம் உள்ள ராசி தனுசு ராசி. நல்ல கௌரவத்தோட இருக்கக்கூடிய ராசி, அந்தஸ்தோட இருக்கக்கூடிய ராசி. குடும்பத்தை தந்தை மாதிரி தாய் மாதிரி இருந்து சுமக்கக்கூடிய ராசி. பூர்வீகத்தை விட்டு வெளியில வசிக்கக்கூடிய ராசி. ஒரு சிந்தனை, பயங்கரமா சிந்திக்கக்கூடிய ராசி. யாருகிட்ட எப்படி பேசணும், யாருகிட்ட எப்படி பலன்னு சொல்லி அனுசரிச்சு போகக்கூடிய ராசி தனுசு ராசிங்க. அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய குரு பகவானுடைய கிரக பயிற்சி. குரு பகவான் இது மாதிரி ஒரு யோகத்தை உங்களுக்கு கொடுக்க போறார். நான் இது எல்லாமே ஒரு பொதுவான ஒரு பலனுக்குள்ளதான் கொண்டு போறேன். சில பேர் ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்து எடுத்துங்க. திசா புத்தியை கம்பேர் பண்ணி பலனுங்க துல்லியமா வரும். ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். அப்ப அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது. உங்க ஜாதகத்துல பிறப்பு நீங்க 3 நட்சத்திரத்துல பிறந்திருப்பீங்க. மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திரா நட்சத்திரம் 1ஆம் பாதம். இதுல பிறந்தவங்களுக்கு பாருங்க, ஒவ்வொருத்தருக்குமே திசைகள் புத்திகள் உங்க ஜாதகத்துல மாறி மாறி வரும். நீங்க ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவாங்க, உங்களுக்கு இத்தனை வயசுல நல்ல ஒரு அனுகூலமா இருக்கும், படிப்பு கல்வி நல்லபடியா அந்த பையனுக்கு வரும், தொழில் இவர் இந்த தொழில் பண்ணுவாரு, திருமணம் இத்தனை வயசுக்கு அப்புறம் இவர் பண்ணுவாரு,
வேலை உத்தியோகத்துல இவருக்கு அனுகூலமா இருக்கும். அரசாங்க வேலை இத்தனை வயசுக்கு அப்புறம் இவருக்கு கிடைக்கும். வெளிநாடு போவாரு, வெளியூர் போவாரு. இந்த கிரகம் இதுக்கப்புறம் வருது, இந்த வருஷத்துக்கு அப்புறம் இவருக்கு நல்லா இருக்கும் ஏதாச்சும் சொல்லுவாங்க. உங்க ஜாதகத்துல உள்ள திசா புத்தியை வச்சுதான் சொல்லுவாங்க. அந்த திசா புத்தி கிரகமும் இந்த கோச்சார கிரகமும் ரெண்டா சந்திக்கிற நேரம் தான். அது நல்லதா இருந்தா இது நல்ல பலனை கொடுக்கும், கெட்டதா இருந்தா கெட்ட பலனை கொடுக்கும். அப்ப ஜாதகத்துல திசா புத்தியை பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தாதான் உங்களுக்கு துல்லியமா வரும். லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல். அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது. விதியில என்ன வர வாங்கிட்டு வந்திருக்காரு. ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கர்ம வினையில பிறந்திருப்பாங்க. யாருமே கர்ம வினை இல்லாம இந்த கலியுகத்துல ஜனனமாக முடியாதுங்க. ஒவ்வொருத்தரும் இறைவன் ஒவ்வொரு கர்ம வினை கொடுத்துப்பான். அந்த கர்ம வினையை எப்படி குறைச்சுக்கணும்? பரிகாரம் மூலமாக. பெருசா உள்ள பாதிப்பை சின்னதா குறைக்க முடியும். பரிகாரங்கள் இவ்வளவுதான். ஆனா அந்த பாதிப்பை அவங்க சந்திப்பாங்க. அதான் நம்முடைய முனிவர்கள் சித்தர்கள் நிறைய கோவில் சதை கொடுத்துருக்காங்க. இந்த கோவில்ல போய் இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது இங்க நல்ல விஷயம் நடக்குது அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த குரு பகவான் பயிற்சி உங்களுக்கு என்ன யோகத்தை வரும் பார்ப்போம். அதை கடைசி மட்டும் வீடியோ போங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலன் நம்ம கொடுக்குறோம். உங்களுக்கு எங்க போறாரு? 6ஆம் பாவத்துல குரு போறாரு. 6ல குரு. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? ரோகஸ்தான். 6ல குரு என்ன சொல்லுவாங்க? ரோக குருப்பாங்க. 6ஆம் வீட்டுக்கு எதிரி பகை கடன் எல்லாமே 6ஆம் பாவம் தானே. இப்ப 6ஆம் இடத்துல குரு போனா என்ன சொல்லுவாங்க? எல்லாமே கடன் வந்துருவான், பிரச்சனை தான். அப்படின்னா கிடையாது. குரு பகவான் இருக்கிற இடத்த பொறுத்துதான். உங்க விதி ஜாதகத்துல நல்லா இருந்துட்டா இப்ப டாப்பா கொண்டு வச்சிருவாரு குரு பகவான். குருனா யாருங்க? தனக்காரகருங்க. இவர் தான் பணத்துக்கு அதிபதிங்க. பெருங்கொண்ட பணத்துக்கு அதிபதி யாருங்க? குரு பகவானுங்க. அடுத்து இது அதிபதி குழந்தைக்கு காரகர். பேர் என்ன சொல்லுவாங்க? புத்திரக்காரகர். பேர் என்ன? புத்திரக்காரர். குழந்தைக்கு காரகர் யாருங்க? குரு பகவானுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இவங்க ஆசிரியர் வேலை பார்க்குற எல்லாருமே பாருங்க ஜாதகத்துல குரு பகவான நல்ல குரு பகவான் ஸ்ட்ராங்கா இருப்பார். நிறைய பேர் வக்கீல் வாதாடக்கூடிய வக்கீல் பாருங்க, நீதி சொல்றக்கூடிய நபர்கள் எல்லாமே குரு பகவான் தான். வக்கீல் புதன் பகவானும் சனி பகவானும், நீதியை சொல்றவர் குரு பகவான். கல்வி நிறுவனம் நடத்தக்கூடிய நபர்கள் எல்லாமே குரு பகவான் தான். கோவில் திருப்பணிகள் செய்யறாங்க பாருங்க, அவங்க ஜாதகத்துல பாருங்க குரு பகவான் ஸ்ட்ராங்கா இருப்பார். நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் உள்ள பார்த்தோன்னு ஒருத்தர் கையெடுத்து கும்பிடாமல் ஒரு சிந்தனை இருப்பாங்க, அது எல்லாமே குரு பகவான் தான். ஆன்மீகவாதி எல்லாமே குரு பகவான் தான். ஞானிகள் எல்லாமே குரு பகவான் தான். அவங்க ஜாதகத்துல பாருங்க குரு பகவான் ஸ்ட்ராங்காக இருப்பார். அரசு கருகூலங்கள் குரு பகவான். கருவறையெல்லாம் குருவுடைய ஒளிகள் அதிகமாக இருக்கும். ஒரு தட்டை விட்டு கொடுத்து போறக்கூடிய தன்மை எல்லாமே குரு பகவான் தான். நகைக்கடை வச்சிருக்காங்க பாருங்க, அவங்க எல்லாம் பாருங்க குரு பகவான் தான். வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாமே ஜாதகத்துல பாருங்க குரு பகவான் ஸ்ட்ராங்காக இருப்பார். கல்வி நிறுவனங்கள், நிதி நிறுவனங்கள் எல்லாமே குரு பகவான் தான். குரு எதுக்கெல்லாம் காரகர்? இதுக்கெல்லாம் காரகரா வர்றாரு. உருவத்துல என்ன? யானையுடைய உருவத்தை கொடுத்துருக்காங்களா? இப்ப இருக்கிறதுலே பெரிய கிரகம் எது? சுப கிரகம் குரு பகவான் தான். அதனாலதான் ஜாதகத்துல குரு பகவான் எந்த இடத்த பார்த்தாலும் அந்த தோஷம் நிவர்த்திங்கிறாங்க. ஜாதகத்துல குரு பகவானுக்கு மட்டும்தான் அந்த பாக்கியம் உண்டு. ஒரு மனிதனுடைய தோஷத்தை நீக்கக்கூடிய தகுதி குரு பகவானுக்கு மட்டும்தான் இருக்குது. எல்லா கிரகம் 8 கிரகம் கெட்டு போயிடும். ஆனா குரு பகவான் மட்டும் ஜாதகம் நல்லா பலமாயிருவாரு. அப்ப இவருக்கு எல்லா வசதியும் அந்த குரு பகவான் கொடுத்துட்டு போயிருவாரு. அதனாலதான் அந்த பழமொழி, குரு பார்த்தா கோடி நன்மை. அப்ப ஜாதகத்துல எப்படி இருக்கணும்? குரு பகவான் ஸ்ட்ராங்கா இருக்கணும். எல்லாத்துக்கும் எல்லாருடைய ஜாதகத்துல நீ எந்த லக்னமா பிறக்கட்டுமே, லக்னத்துல குரு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். லக்னாதிபதிக்கு அவர் நல்லவரா இருக்கணும். அப்படி இருந்தாலும் இந்த பலன்கள் உங்களுக்கு துல்லியமா வரும். அதனாலதான் பொது பலன் எல்லா வீடியோவும் சொல்றேன். ஏன்னா தனுசு ராசி என்பது நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க. எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேர் இப்ப திருக்கணிதப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது. நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே பாருங்க கோவில் ஸ்தலத்துல என்னுடைய வீடியோ பதிவு பண்ணுவேன். நம்முடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும். அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. ஏன்னா குறைஞ்ச நாள் தான் நம்முடைய ஆன்மீக பயணத்தை நம்ம தொடர்ச்சியா போயிட்டு இருக்கோம். நல்லா சப்போர்ட் பண்றீங்க, நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப இந்த குரு பகவான் உங்களை எங்க போறாரு? 6ஆம் பாவத்துல போறாரா? 6ல போறார். அவர் யாருடைய நட்சத்திரத்துல நிக்கிறார்? எல்லாம் பாருங்க, கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாவத்துல போறாரா? அப்ப 6ல ஒரு கடனை கொண்டாந்து கொடுக்கும், பயங்கரமான வேலையை கொண்டாந்து கொடுக்கும். வேலை கிடைக்காதவங்களுக்கு எல்லாம் வேலை இப்ப கிடைக்கும். வேலையை விரையும் பண்ணாம நிரந்தரமா வேலை ஜாப் கிடைக்கும். இதான் முதல் பலனே. எங்க போய் நீங்க கடன் கட்டாலும் கடன் உதவி உடனே கிடைக்கும். வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். கடன் பிசினஸ் பண்றாங்க, 4 பேர் கொடுக்குறாங்க பாருங்க கடன், அந்த பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் இந்த குரு பகவான் யோகத்தை வளர்த்து விட்டுருவாரு.
வட்டி தொழில், நகைக்கடை, மருத்துவ சம்பந்தப்பட்ட ஃபீல்டு, இவங்கெல்லாம் பட்டையை கிளப்புவாங்க அந்த குரு பயிற்சியில பாருங்க. 6ல குரு எப்படி வேலை செய்யுது? நோய் மூலம் காசை கொண்டாந்து கொடுக்குது பாருங்க. நோய் மூலம் காசு, கடன் மூலமா காசு. அப்ப ஏதாச்சும் ஒரு கடன் வாங்கியாச்சும் நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணுவீங்க. இந்த குரு பயிற்சியில பாத்துக்குங்க. குரு நிக்கக்கூடிய வீட்டுல ஒரு சுபகாரியங்கள் பண்ண போறீங்க. அது கண்டிப்பா அந்த குரு பயிற்சியில் நடந்தே தீரும். வேலை உத்தியோகத்துல நிறைய பேர் பிரச்சனையா இருந்துச்சு, அந்த வேலை உத்தியோகத்தில் பிரச்சனையுமே இருக்காது. நிரந்தரமான ஜாப்பை உங்களுக்கு இந்த ஒரு வருஷம் ஃபுல்லா அமைச்சு கொடுத்துருவாரு. வேலை கிடைக்காத நபர்களாம் வேலை உத்தியோகம் நிரந்தரமா அமைய போது, நல்ல வேலையா கிடைக்க போது பாத்துக்குங்க. இந்த குரு பயிற்சியில வாழ்க்கையே மாத்தி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். எதிர்பார்த்தத விட வேலை டாப்பா வருவாங்க. நிறைய பேர் நல்ல ஒரு மாற்றங்கள் வருது. இந்த குரு பயிற்சியில வாழ்க்கையே நிறைய ஒரு அனுகூலங்கள் கிடைக்க போகுது. வேலை கிடைக்காத வெளிநாட்டுல வேலை முயற்சி பண்றீங்களா? வேற கம்பெனி நான் ரெசியூம் கொடுத்துட்டேன், எல்லாம் ஓகே பண்ணி இன்னும் வேலை கிடைக்கலன்னு சொல்றாங்க, அவங்க எல்லாம் வேலை உத்தியோகம் கிடைச்சிரும். நிறைய பேருக்கு பாருங்க, கணவன் மனைவி பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனை, அந்த பிரச்சனை இப்ப சரியாகும். திருமணம் நடக்காத அனைவருக்குமே திருமணம் பிடிச்ச பெண்ணை திருமணம் பண்ணுவாங்க பாருங்க. 6ஆம் இடத்துல குருதான் என்ன சொல்லுவாங்க? 7ஆம் பாவத்தை விரையம்னு சொல்லுவாங்க. இங்க பண்ணாதீங்க, நல்ல பண்ண கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். இப்ப திருமணத்துல நிறைய பேருக்கு தடைகள் இருக்காது, நல்ல அனுகூலத்தை கொடுப்பார். நண்பர்கள், பழக்க வழக்கம், ஜாமீன் கையெழுத்து போற இதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு டாக்குமெண்ட்ல ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணி தான் போகணும். தனுசு ராசி என்பவர்கள் புதுசா ஒரு ஒப்பந்தத்தை சைன் பண்றாங்களா, கொஞ்சம் பார்த்துக்கிட்டு நிதானமா பண்ணுங்க, எல்லாமே வெற்றியை கொடுத்துருவார். மற்றபடி பார்த்தா வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா கொடுத்துருவார். வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள்லாம் நல்ல லாபங்கள், நல்ல ஒரு முன்னேற்றங்கள், நல்ல வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரும். குரு பகவான் தயாரா இருங்க, நல்ல ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுக்க போறாரு. இனிமே குரு எதை எடுத்தாலும் எப்படிப்பட்ட எதிரியா இருந்தாலும் இப்ப ஜெயிக்கக்கூடிய திறமையை கொடுப்பாரு. ஏன் எதிரியை நீங்க ஜெயிப்பீங்க நான் சொல்றேன். சூரியனுடைய கால்கள் நட்பு கிரக அதிபதி சாரத்துல போறாரு. அப்ப எப்படிப்பட்ட எதிரியா இருந்தாலும் ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டியை உங்களுக்கு கொடுக்குறாரு. அப்ப வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, கடன் வாங்கியாச்சும் வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, பூமி வாங்குற யோகம் எல்லாமே உங்களுக்கு சூப்பரா வருது. அப்ப நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போறார். தனுசு ராசிக்கு வீடோ வண்டியோ வாகனமோ பூமியோ இடமோ ஏதோ ஒரு விஷயத்த நீங்க வாங்க போறீங்க. அந்த யோகம் உங்களுக்கு அற்புதமா இருக்கு. இதை கண்டிப்பா பயன்படுத்திக்கங்க தனுசு ராசி என்று எல்லாருமே நான் சொல்றேன். எங்க போய் கடன் கட்டாலும் சரி, கடன் உதவி உடனே கிடைக்கும் உங்களுக்கு. பேங்க்ல தொழில் சம்பந்தமா சரி, இல்ல படிப்பு கல்வி சம்பந்தம் ஒரு வருஷத்துல எது கேட்டாலும் சரி உங்களுக்கு அனுகூலத்தை அமைச்சு கொடுப்பாரு. கல்வியை தடவையே பண்ண மாட்டார். நிறைய பேருக்கு படிப்பு கல்வி தாமதமா இருந்துச்சு, தடையா இருந்துச்சு, பிரச்சனையா இருந்துச்சு, ஒரு மந்தமா இருந்து சொல்றாங்க பாருங்க, அவங்க எல்லாம் இனிமே இருக்காது. கல்விகள் தடை இல்லாம தாமதம் இல்லாம போகும். ஏன்னா அவர் கார்த்திகை நட்சத்திரம், ரோஹிணி நட்சத்திரம், மிருகசி நட்சத்திரம் போவாரு. அப்ப இந்த நட்சத்திரம் போகும்போது எல்லாமே படிப்பு கல்வியை உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவாரு. அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய நபர்கள் எல்லாமே பாருங்க, நிறைய பேருக்கு அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைச்சிடும். அரசு மூலம் நிறைய வெற்றிகள் உங்களுக்கு உண்டு. அப்ப இது எல்லாமே சிறப்பாக கொண்டு போறாரு. உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. திருமணத்துல கொஞ்சம் கவனிச்சு நல்ல ஒரு பெண்ணை பார்த்து நல்லா நிதானிச்சு சிந்திச்சு பண்றது நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுப்பாரு. மற்றபடி பாத்துங்க, உடல் ஆரோக்கியத்துல நிறைய பேருக்கு பிரச்சனை. இனிமே ஆரோக்கியங்கள் உடல்ல பெருசா ஒரு பாதிப்பை எதுவும் கொடுக்க மாட்டாரு. நல்ல ஒரு அனுகூலங்கள் இனிமே வரும். தனுசு ராசியை பொறுத்தவரையும் இனிமே நல்ல ஒரு வெற்றிகள் வருது உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு இனிமே எந்த ஒரு தடைகளையுமே கொடுக்க மாட்டார். அதே மாதிரி பெருங்கொண்ட பணம், லாட்ரி முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதத்தை பார்த்து, தசாபதியை பார்த்துட்டு, குருவான் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு கண்டிப்பா லாட்ரி வத்த முயற்சி பண்ணுங்க. மிகப்பெரிய லாபம் உங்களுக்கு கிடைக்க போதுங்க. நல்ல ஒரு வெற்றிகள் உங்களுக்கு வரும். அதே மாதிரி பாருங்க, உங்களுக்கு அரசியல் ஃபீல்டு நல்லா இருக்கும். அது மாதிரி பெண்களுக்கு நிறைய வெற்றிகள் வருது. ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், கமிஷன் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாத்துக்கும் பாருங்க தனுசு ராசி என்பவர்களுக்கு சூப்பரா இருக்கு இந்த நேரம். இது எல்லாமே நல்ல லாபங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த துறையில பெண்கள் மெயினா போறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்குலாம் நல்ல வெற்றிகள் வரப்போகுது. நிறைய பேர் பாருங்க, புதுசா ஒரு அந்தஸ்து கௌரவத்தோட பெண்களுக்குலாம் நல்ல ஒரு அனுகூலம். விவசாய பணிகளா இருக்கட்டும், வெளிநாடு வேலை பார்க்கக்கூடிய நபரா இருக்கட்டும், வெளிநாடு யோகம் நிறைய பேருக்கு வந்துடும். நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் வரும் பாத்துக்கோங்க. எல்லாரும் சொல்லுவாங்க 6ஆம் இடத்துல குரு வந்துட்டாரு, கொஞ்சம் கவனமா தேவணும். 6ல குரு அற்புதமான விஷயத்த உங்களுக்கு பண்ணும். மறைமுக வருமானத்தை நிறைய கொடுத்துரும் பாத்துங்க. நான் ஒரே வேலை பாக்குறேன், நான் ப்ரமோஷனே கிடைக்கல, நான் ஒரே கம்பெனி இத்தனை வருஷமா இருக்கேன், ப்ரமோஷன் கிடைக்கல, இனிமே கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு. நல்ல வெற்றிகள் கண்டிப்பா வந்துடும் உங்களுக்கு. என்ன, கொஞ்சம் கடன் வாங்குறாப்புல வரும். நிறைய பேருக்கு கடன் உதவி வரும். என்ன பண்ணும், இப்ப கடன் வாங்கி வீடு கட்டலாம், இடம் வாங்கலாம், பூமி வாங்கலாம். இது மாதிரி நிறைய விஷயத்த பண்ணிக்கோங்க இந்த குரு பயிற்சியில பார்த்து.
மற்றபடி எல்லாமே உங்களுக்கு சுபமா இருக்கு. இப்ப நட்சத்திர பலன்களை போகும். அதுல முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க. நிறைய பிடிவாத குணம் இருக்கும் உங்கள்கிட்ட. இவங்க எப்போதுமே தனிமையை ரொம்ப விரும்புவாங்க. நிறைய தனிமையை விரும்புவாங்க. என் வழி தனி வழி, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இந்த மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க நிறைய தன்மானத்தை பார்க்கக்கூடிய நட்சத்திரம். இந்த மூல நட்சத்திரங்கிறது நிறைய தன்மானத்தை பார்க்கக்கூடிய நட்சத்திரம். ஒரு மதிப்பு மாதிரி அந்தஸ்து கௌரவத்தை பார்க்கக்கூடிய நட்சத்திரம். இதுலயுமே ஒரு விட்டு கொடுத்து போகக்கூடிய நட்சத்திரம் சொல்லுவாங்கல்ல, இந்த நட்சத்திரம் தான். நிறைய பேர் மருத்துவர், படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல மருத்துவ ஃபீல்டு, டெய்லர் சம்பந்தப்பட்ட வேலை, கெமிக்கல் சம்பந்தப்பட்ட படிப்பு, எலக்ட்ரிக்கல் படிப்பு, எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட, நெருப்பு சம்பந்தப்பட்ட படிப்பு, எல்லாமே படிப்பா மாறுங்களா. படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும். இனிமே கல்வியில நல்ல ஒரு மாற்றம் கொடுக்குறாரு. தொழில நல்ல ஒரு அனுகூலம் வரும். கண்டிப்பா தொழில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு. உத்தியோகத்துல ஒரு இடமாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு. பிசினஸ் சூப்பரா இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைச்சிடும். நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை இப்ப அமைச்சு கொடுக்குறாரு. வீடோ இடமோ பூமியோ வாகனமோ வாங்குற யோகம் நிறைய வருது. கண்டிப்பா இதை வாங்கிக்கலாம். இந்த பூமி சார்ந்த பூர்வீக சொத்து, பூர்வீக இடத்துல ஏதாச்சும் வழக்கு பிரச்சனை இருக்குன்னா அது சரியாகும். நல்ல வெற்றிகள் உங்க பக்கம் வருது. அடுத்து பாருங்க, எந்த ஒரு காரியத்தாலுமே எதிர்காலமும் உங்களுக்கு சூப்பரா இருக்கு. பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் உங்களுக்கு தேடி வரும் இந்த வருஷத்துல பாத்துங்க. ஏன்னா கேது பகவான இந்த குரு பகவான் பாக்குறாரு. அப்ப தொழில பயங்கரமா வளர்த்து விட்டுருவாரு. தொழில் புதுசா தொழில் பண்றவங்க தைரியமா கடன் வாங்கியாச்சும் பிசினஸ் பண்ணுங்க, நல்ல லாபத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு. அடுத்து பூர நட்சத்திரத்துல பிறந்தவங்க, சரி, அதாவது மூலத்துக்கு அப்புறம் பூரா நட்சத்திரத்துல பிறந்தவங்க. போராட்டத்துல பிறந்தவங்க பாருங்க, இனிமே எதிர்காலங்கள் சூப்பரா இருக்கு. சரிங்களா. உங்களுடைய சிந்தனை எல்லாமே, உங்களுடைய வெற்றி எல்லாமே உங்க வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு. குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்க போகுது. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி வீட்டுலதான் இந்த குரு பகவான் போய் உட்கார்ந்துருக்காரு. அப்ப எதிரி, பகை பிரச்சனை, கடன் பிரச்சனை, இது எல்லாமே சரி பண்ணி கொடுத்துருவாரு. உங்களுக்கு வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. லாபம், இன்கம் எல்லாமே நல்லா இருக்கும். நிரந்தரமா வேலை பார்ப்பீங்க. தொழில நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவாரு. குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியா அமைச்சு கொடுக்க போறாரு. ஏன்னா நீங்க கலை, இசை இதெல்லாம் நிறைய ஆர்வம் இருக்கும் உங்க மனசுக்குள்ள, நிறைய சிந்திப்பீங்க. இது எல்லாமே நல்ல ஒரு வெற்றி இனிமே வரப்போகுது. நிறைய பேர் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட பிசினஸ், ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ், இது எல்லாமே பண்ணுவாங்க பாருங்க. ஐடி ஃபீல்டு எல்லாமே இருப்பாங்க. இது சம்மந்தப்பட்ட ஃபீல்டு எல்லாமே லாபத்தை கொடுக்குறாரு. வேலை உத்தியோகம் நிரந்தரமா கிடைக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். குழந்தை பையன் கண்டிப்பா கிடைச்சிடும். வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாமே நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுப்பாங்க. நகை கடை வச்சிருக்கக்கூடிய நபர்கள், ஸ்டேஷனரி கடை வச்சுக்கூடிய நபர்கள், பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுக்கூடிய நபர்கள் எல்லாமே லாபத்தை பார்ப்பாங்க. அப்ப இனிமே இந்த வருஷம் ஃபுல்லா வரும் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை அமைச்சு கொடுக்குறாரு. ஒரு வெற்றி உங்க பக்கம் தேடி வருது. குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணம் கிடைக்கும். எந்த பிசினஸ்னாலும் லாபத்தை நம்ம பார்க்கலாம். அடுத்த நட்சத்திரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உத்திரா நட்சத்திரத்துல பிறந்தவங்க. ஒரு தைரியமான குணம் இருக்கும். நீங்க எப்போதுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. தைரியத்தோடு நின்று போராடக்கூடிய நபர்கள் இந்த உத்திரா நட்சத்திரத்துல பிறந்தவங்க தான். குடும்பத்தை தந்தை மாதிரி இருந்து, தாய் மாதிரி இருந்து சுமக்கக்கூடிய நபர்கள் இந்த உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க தான். நீதியோடு நேர்மையோடு இருக்கக்கூடிய நபர்கள் இந்த உத்திரா நட்சத்திரக்காரங்க தான். இனிமே பாருங்க, உங்க நேர்மைக்கேற்ற பலன்கள் நல்லபடியா நடக்க போகுது. புதுசா நம்ம தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னா கண்டிப்பா தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க, லாபம் கிடைக்கும். வெளிநாடு, வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். திருமண வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியை பார்ப்பீங்க. நல்ல ஒரு இன்பமான நேரம் உங்களுக்கு வருது. எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு. நல்லா பாருங்க, எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரும் உங்களுக்கு. அதே மாதிரி இடத்துல பிரச்சனை, பூமியில பிரச்சனை எல்லாமே சரி பண்ணி கொடுப்பாரு. அரசாங்க எக்ஸாம் உங்களுக்கு எழுதுங்க, அரசாங்க வேலை நிறைய பேர் கிடைச்சிரும் இந்த குரு பயிற்சியில. சொந்தமா தொழில் பண்ணுங்க, ஜாதகத்தை பார்த்து முயற்சி பண்ணுங்க, உத்திராத்துல பண்ணுங்க, தொழில் நல்லா இருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமையும் நல்லா இருக்கும். பூர்வீக சொத்து, பூர்வீக பிரச்சனை சரியாகும். இனிமே எதிர்காலம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பா இருக்கு. நல்லா பாத்துக்குங்க. இந்த உத்திராடத்துல போறதுக்கு உலகையே ஆளக்கூடிய திறமை இந்த வருஷத்துல வரும். அப்ப இந்த குரு பகவானுடைய கிரக பயிற்சி பாருங்க, பொதுவாக என்னை பொறுத்தவரை தனுசு ராசிக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குது. வரக்கூடிய குரு பகவானுடைய கிரக பயிற்சி தனுசு ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள பயிற்சியாக அமைகிறது.